ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிக்கன் ஸ்டஃப்டு ஜால்டு பரோட்டா எப்படி செய்யலான்னு உங்களுக்கு வாங்க சொல்லுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுமாரி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு ஸ்டஃப்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது போல் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு நான் 3 ஸ்பூன் மாரி நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மெழுகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லெமன் எடுத்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ நான் லெமன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறையா வேணாம், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ அதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் கேரட்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனோன்னு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ சாப் பண்ண ஆனியனை இப்போ நல்லா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம அந்த சிக்கன்லேயே எல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே மசாலா நிறையா சேர்த்ததுனால இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம மற்ற மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன். நிறைய சேர்க்கல. அதில் எல்லாத்தையும் சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன். நல்லா கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற கேரட்டு, சில்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் சிக்கன் 65 மசாலாவை சேர்த்துருக்கேன். நிறையா இல்லை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை அதில் சேர்க்க போகிறோம். அது பாருங்கள், நான் சிக்கனை அதை நல்லா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த சிக்கனை நல்லா சேர்க்க போகிறேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ஆயிலையும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தமாரி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மூடி போட்டு அப்படியே சிம்லேயே வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுலேயே குக் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக கிரேவி மாரி வரும்.
இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக் ஆகிடுச்சு. நான் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டீப் ஃப்ரையாக ஆகிடுச்சு பாருங்கள். இதுமாரி டீப் ஃப்ரை ஆனோன்னு நம்ம வந்து சாப் பண்ண அந்த கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுமாரி டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நான் இப்போ வந்து ஜால்டு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி செய்யணுங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 1 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 இல்லாட்டி 3 ஜால்ரு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 2-3 ஜால்ரு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 எடுத்தால் தான் அந்த ஓட்டையிலேருந்து வெளில வந்துடும். அந்த நம்ம சிக்கன் வைக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். அதுக்காக இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குன்றதுக்காக 2-3 எடுத்து வச்சுருக்கேன். வச்சு கொஞ்சமாக வந்து சிக்கனை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சிக்கனை வச்சு 4 முனையும் கவர் பண்ணி மூடிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாமல் நல்லா வரும். இதுமாரி ஒரு மடக்கு இந்த சைடு ஒரு மடக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் இது பண்ணிக்கோங்க. 4 சைடும் கவர் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக தான் கீ ஊற்றுறேன். ஏற்கனவே அது கீ ஊற்றி தான் வந்து ஜால்ரு பரோட்டா எடுத்து வச்சுருக்கோம். அதனால நான் நிறையா கீ சேர்த்துல, கொஞ்சமாக தான் நான் கீ சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த கீ வச்சாச்சு, ஜால்ரு பரோட்டா வச்சாச்சு. மேலே வந்து எக் கோட்டிங் கொடுக்க போகிறேன். நிறைய எக் கோட்டிங் கொடுத்தாக்கா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக கொடுங்க. அந்த வந்து ஓட்டையெல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்காக தான் அந்த எக் கோட்டிங் கொடுக்குறோம். ஸ்பூனால் நல்லா வந்து அதை தடவி விட்ருக்கோங்க அந்த எக்கை. இப்போ வந்து நான் திருப்பி போட போகிறோம். இந்த சைடும் வந்து எக் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுனால வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எக் கோட்டிங் கொடுக்குறோம். இது வந்து சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். அதனால ரொம்ப நேரம் வச்சுக்க தேவையில்லை. மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு ஜால்ரு பரோட்டா. அதுக்கப்புறம் ஸ்டஃப்டு சிக்கன் ஜால்ரு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.